என் சேக்காளி மாடசாமி இருக்கான, அவன் ஒரு ஐயப்ப பக்தன். அவன் சபரிமலைக்கு வருஷ வருஷம் போயிட்டு இருந்தான். ஒரு வருஷம் என்னாச்சுன்னா, அவன் ரோட்டில் அந்த கலர் வேட்டி, ஊதா கலர் வேட்டி கட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது, அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு நாய் வந்து அவனை விரட்டி பிடிச்சி போய் அவனை காலில் நல்லா கடிச்சு விட்டுட்டு, கடிச்சு விட்டோன்னே எல்லோரும் விளக்கி விட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து இந்த வெத்தலை, மிளகு இது மாதிரி வந்து கை வைத்தியங்களுக்குள்ள மருந்து என்ன உண்டோ அதெல்லாம் சாப்பிட்டான். இருந்தாலும் நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் இந்த தொப்பளை சுற்றி ஒரு வாரத்துக்கு ஊசி போட்டுரு, அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. உடனே இவனும் மாடசாமியும் போய் தொப்பளை சுற்றி ஊசி போட்டு வந்தான். ஊசி போட்டு வந்து இருக்கையில் அடுத்த ஒவ்வொருத்தரும் இவரை துக்கம் விசாரிக்க வந்த மாதிரி எல்லோரும் பார்க்க வந்தாங்க சேக்காளிங்கள்லாம். அப்போ வந்தால் ஒரு ஆள் சொன்னார், இவன் நீர் வந்து லேசாக எடுத்துக்கிட்டாதீரம், சாத்தாங்குளம் பக்கத்தில் பேய்க்குளம்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒருத்தர் விசகடி பார்வை பார்க்காரு, நீர் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆள் சொன்னார். இவன் வந்து மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு அவசர அவசரமாக பஸ் பிடிச்சி போய் அங்கே போய் அந்த விசகடி பார்வை பார்த்துட்டு வந்தான். அப்போ இவன் வீட்டில் இருக்கும்போது அடுத்த நாள் இன்னொருதான் வந்தான். இன்னொருதான் வந்து, ஏய் நீ லேசாக எடுத்துக்கிட்டாதே, எங்கள் பெரியப்பா ஒருத்தர், அவரை நாய் கடிச்சுப்பட்டு அவரை வந்து கடைசியில் ரூம்குள்ளே தான் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க, நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் அப்படியே ரூம்குள்ளேயே அடைப்பட்டு அப்படியே இறந்து போனார் அப்படின்னு அவன் வந்து பயங்காட்டிட்டு போயிட்டான். அடுத்தால இன்னொருத்தர் வந்தார், நீங்கள் மற்றதெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த தூத்துக்குடியில் ஒருத்தர் இருக்கார், அவர் விசக்கடி பார்ப்பார், அது பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு சொன்னான். இவன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கனால சபரிமலை பயணம் தடைப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லோரும் யார் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்டான். தூத்துக்குடியும் போய் அதையும் பார்த்துட்டு வந்தான். அப்போ ஒரு ஆள் சொன்னார், அசைவ சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது, பிணம் எரிகிறத பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவன் என்ன பண்ணால், இவன் ஏற்கனவே சைவங்கிறதுனால அந்த அசைவ சாப்பாடை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அப்படி இருந்தான். ஆனால் எண்ணெய் கிண்ணெல்லாம் சேர்க்கக்கூடாது, தாளிச்ச எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆள் சொன்னார். சரின்னு அதுவும் இல்லாமல் வெறும் பருப்பு பொடியை போட்டு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அவன் இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தர் சொன்னதையும் கேட்டு அவன் வந்து உயிரோட இருந்தே தினம் செத்துக்கிட்டு போயிட்டே இருந்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க வர்றவங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ஆலோசனை சொன்னதையும் நம்ம கேட்கணும்னு நினச்சா நம்மளால் முடியாது. நம்ம பார்த்து எது சரியான முடிவு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். மற்றவங்க பயங்காட்டி விடுறதுக்குன்னே சில ஆட்கள் இருப்பாங்க, அதனால் அவங்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. நம்ம ஒரு ஆளை மட்டும் ஒரு டாக்டரை காமிக்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அது ஒரு ஆளை நம்ம நடக்கணும். மற்றவங்க சொல்லலாம் கேட்டால் நமக்கு மன நிம்மதியே போயிடும். அது வந்து இந்த மாடசாமி கதையிலேருந்து நமக்கு தெரியுது. நம்மளும் அப்படி நடப்போம்.